தனக்கு தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்பவனே சுதந்திரமான மனிதன். யாரு சுதந்திரமானவர்? எவன் ஒருத்தர் தனக்கு தானே மனக்கட்டுப்பாடை விதிச்சுக்கிறானோ அவன் தான் சுதந்திரமானவன் அப்படின்னு சொன்ன ஒரு ஃபேமஸான ஆள் யாரு? தனக்கு தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்பவனே சுதந்திரமான மனிதன். உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைப்படும் இந்த வாசகம். காந்தி. காந்தி காந்தி என்பது சரியான விடை. சோ மகாத்மா காந்தி தான் இதனுடைய விடை. சோ ஆன்சர் பாருங்க, காந்தி. காந்தியினுடைய இன்னொரு வாசகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வாசகத்தை தான் எடுத்துக்கிட்டேன். குறிக்கோளை அடைவதை விட குறிக்கோளை அடைய முயற்சிப்பதில் தான் இன்பம் அடங்கி இருக்கிறது. அதாவது ப்ராசஸை லவ் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு MS தோனி சொல்றாருல, நான் ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டேன், ப்ராசஸை லவ் பண்ணுவேன்னு. நாம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த சண்டை செய்யறதையே விரும்பிடணும், விரும்பி படிக்கணும். படிக்கிறதால வெற்றியோ தோல்வியோ என் மனதிற்குள் மாற்றம் நிகழ்கிறது. நான் படிக்கிறத விரும்புறேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே அந்த படிப்பால உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். உண்மையா இல்லையா? இது காந்தி பாருங்க, அவருடைய 1920, 30, 40 எல்லா போராட்டங்களும் தோல்விதான், வெற்றியே கிடையாது. ஆனா அவர் எல்லாத்தையும் எடுத்து பண்ணாரு, இறுதியாக வெற்றி. அந்த ப்ராசஸ் அவர் லவ் பண்ணாரு. அவர் ரிசல்ட்டை பத்தி கவலையே படலை. ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினாரு, உப்பு சத்தியாகிரகத்தை, சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினாரு, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினாரு. இதெல்லாம் சக்சஸ் கிடையாது. ஆனா இறுதியா ரிசல்ட்டை பாருங்க. அதனால என்னைக்குமே ப்ராசஸை விட்டுறாதீங்க. இங்க யாரும் உடனே எல்லாம் மேடைக்கு வந்துடல. அதுக்கு முன்னாடி அவங்க பல ப்ராசஸ்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு குரூப் 4ல தோத்துருப்பாங்க, நாளைக்கு குரூப் 2ல டாப் ரேங்க்ல இருப்பாங்க. குரூப் 2ல தோத்துருப்பாங்க, குரூப் 1ல டாப் ரேங்க்ல இருப்பாங்க. தனக்கு தானே கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கணும். நான் இப்படிதான் இருப்பேன்னு உனக்கு கட்டுப்பாடு போட்டுக்கணும். யாரையும் சொல்லி திருத்த முடியாது. இது மகாத்மா காந்தியின் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்டு. காந்தி நடிச்சாலே இதுதான் வரும். அதனால இதை கேட்டிருந்தோம்.